டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சினிமா தோன்றின காலத்துல இருந்து இந்த நடிகையாவது தன்னுடைய ரசிகரை கல்யாணம் பண்ணியிருக்காங்களான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஹிந்தி பட உலகிலே அது நிகழ்ந்திருக்கிறது. ஹிந்தி பட உலகின் மிக பிரபலமான நடிகையான மும்தாஜ் தன்னுடைய ரசிகரான மயூர் மத்வானி என்பவரை 1974ஆம் ஆண்டிலே மணந்தார். பல தயாரிப்பாளர்கள் நடிகர் யோகி பாபுவுக்கு முழு சம்பளத்தையும் தரலன்றது உண்மையான சிவகங்கையிலிருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் எனக்கு சம்பளம் பாக்கி அவங்க கொடுத்த செக்கெல்லாம் பாஸ் ஆகாமல் எங்கிட்டயே இருக்குது அப்படின்ற விவரத்தை யோகி பாபு ஒரு திரைப்பட விழாவிலே மேடையில் பேசினார். அதில் உண்மை இல்லைன்னா அப்படி மேடையில் யோகி பாபுவால் பேச முடியுமா? ஜீனி திரைப்படம் திரும்பவும் ரீஷாட் பண்ணதா கேள்விப்பட்டேன். இது உண்மையா? அண்ட் புது இயக்குனர் யாராவது இணைஞ்சிருக்காங்களா? நடிகர் ரவிமோகனுடைய கரியர்லயே இது மிகவும் பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தஞ்சாவூர்ல இருந்து அசோக் கேட்டிருக்காங்க. ஜீனி திரைப்படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்த ஒரு முக்கியமான நபர்கிட்டையே உங்களுடைய சந்தேகத்தை நான் கேட்டேன். ஜீனி திரைப்படத்துக்காக இப்போ சமீபத்தில் எந்த படப்பிடிப்பும் நடைபெறவில்லை. வசீகர தோற்றம், அழகிய குரல், போதுமான உயரம், நல்ல நடிப்பாற்றல் கொண்ட நடிகர் ஆனந்தியன் தமிழ் சினிமாவில் சோபிக்கவே இல்லை. அவர் சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. வசீகரமான தோற்றம், அழகிய குரல், நல்ல நடிப்பாற்றல் இத்தனை இருந்தும் ஆனந்தியன் தமிழ் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான இடத்துக்கு வர முடியல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க. ஆனந்தாவது குறைந்தபட்சம் பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்தார். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அத்தனை அம்சங்களும் கொண்ட எத்தனை பேர் இந்த சினிமா உலகத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கவே முடியாமல் இன்றைக்கும் திண்டாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரஞ்சினியும் தீபனும் முதல் மரியாதை திரைப்படத்தில் முதல்ல நடித்தாங்க. அவங்க அந்த படத்தில் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்ற கதையை சொல்ல முடியுமான்னு நியூஜெர்சிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ஒரு கைதியின் டைரி படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது தான் படத்திலே நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ரஞ்சினி அவருடைய தாயாரை அழைத்து கொண்டு பாரதி ராஜாவை சந்திக்க வந்தார். அப்போ அந்த படம் முடியும் தருவாயில் இருந்ததாலும் அந்த படத்தில் எந்த கதாபாத்திரமும் அவருக்கு ஏற்றபடி இல்லை அப்படின்றதுனாலும் தன்னுடைய அடுத்த படத்திலே நிச்சயமாக உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று பாரதி ராஜா சொன்னார். ஒரு கைதியின் டைரி படத்தை தொடர்ந்து பாரதி ராஜா தயாரித்து இயக்கிய படம்னா அது முதல் மரியாதை. அந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் அமைந்திருந்ததுனால அந்த வாய்ப்பு ரஞ்சினிக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு ஜோடியாக நடிப்பதற்காக ஒரு நடிகரை தேடிக்கொண்டிருந்த போது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவியான வி.என். ஜானகியினுடைய சகோதரருக்கு தீபன் அப்படின்ற பெயரில் ஒரு பையன் இருப்பது தெரிய வந்தது. அவரை அழைத்து பார்த்தார் பாரதி ராஜா. அவரை பார்த்த மறுக்கணமே இவரையே அந்த படத்திலே ரஞ்சனிக்கு ஜோடியாக ஒப்பந்தம் செய்து விடலாம் என்று அவர் முடிவெடுத்தார். உங்களுடைய இளமை பருவத்திலும் சரி, நீங்கள் இயக்குனர் ஆன பிறகும் சரி, அந்த திரைப்படங்களை ஹார்ட் டிரைவில் சேமித்து வச்சிருக்கீங்களா? உங்களுடைய திரைப்படங்களுடைய கலெக்ஷன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. தீவிர சினிமா ரசிகராக இருக்கின்ற யாராவது திரைப்படங்களுடைய டிவிடிகளை சேகரிக்காமல் இருப்பாங்களா? எங்கிட்ட அது மாதிரி டிவிடிக்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. அந்த கலெக்ஷனில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், கொரியா என்று பல மொழி படங்களும் அடக்கம். புதிய படங்களில் பழைய பாடல்களை பயன்படுத்த ரைட்ஸ் வாங்கும் பொழுது அதன் பிறகு அந்த ரைட்ஸ் வாங்கினவங்க கிட்ட தான் இருக்குமா, அல்லது வெறுமனே அந்த பாடலை உபயோகிக்க மட்டும் தான் முடியுமான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. புதிய படங்களிலே பழைய பாடலை பயன்படுத்துவதற்கான உரிமைகளை வாங்கும்போது எந்த இசைத்தட்டு நிறுவனமும் முழு உரிமையை அந்த தயாரிப்பாளருக்கு தரமாட்டாங்க. அந்த படத்தில் அந்த பாடல் காட்சியை பயன்படுத்துவதற்கான அனுமதியை மட்டும்தான் தருவாங்க. மொத்த உரிமை அப்படின்றது அந்த இசைத்தட்டு நிறுவனத்திடம்தான் இருக்கும். சார், ஏன் கேப்டன் விஜயகாந்த் சார்னுடைய எந்த திரைப்படத்தையும் ரீரிலீஸ் ட்ரெண்டில் கொண்டே வரல? அண்ட் அப்படி ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்னா விஜயகாந்த் சார்னுடைய எந்த வெற்றி படம் உங்களுடைய ரீரிலீஸ் சாய்ஸாக இருக்கும்னு மதுரையிலேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. விஜயகாந்தனுடைய திரைப்படங்களில் மறு வெளியீடு செய்யணும்னா நிறைய படங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்லணும்னா புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், ரமணா போன்று பல படங்களை சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை இயக்குனர் பற்றி. ஆனால் படத்தினுடைய தேர்வு தான் முக்கியம்னு சசிகுமார் சார்னுடைய நடிப்பை பாராட்டி பல பேர் பேசுகிறாங்க. இனி வர காலங்களில் இந்த மாதிரி புது இயக்குநர்களுக்கு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர்கள் வாய்ப்பு தருவாங்களான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய கதை பிடித்திருந்தனால தான் சசிகுமார் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனால் அதே சமயத்தில் அவர் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த படத்தினுடைய கதையை கேட்டு இந்த கதையை நாங்கள் படமாக எடுக்கலான் இருக்கோம், நீங்கள் கேளுங்க என்று சொல்லி சசிகுமார்ட்ட அந்த இயக்குனரை அனுப்பி வைத்தது $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பல தரமான படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்பலத்தோடு அந்த படத்தினுடைய இயக்குனர் போனதுனால தான் சசிகுமார் அந்த கதையை நடிக்க உடனடியாக ஒப்புக்கொண்டார் என்பதும் முக்கியமான விஷயம். பேன் இண்டியா படக்கதைகளில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா, அல்லது இந்த மாதிரியான திரைப்படங்களை வெறும் பிஸ்னஸாக மட்டும் தான் பார்க்குறாங்களான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சன் கேட்டிருக்காங்க. பேன் இண்டியா என்பது ஒரு வணிக யுக்தி தான். அதனால் அதற்கென்று தனியாக யாரும் புதுமையாக யோசிப்பதாக தெரியல.
சார், நீங்க இருக்கிற இந்த புகைப்படங்களுடைய மெமரிஸை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து ரகுராம் கேட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான பசும்பொன் திரைப்படத்தினுடைய டப்பிங்கின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த புகைப்படத்தில் முதல்ல இருக்கவர் பாரதி ராஜா, அவருக்கு அடுத்து இருப்பவர்கள் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களான நடராஜனும் மோகனும். அவங்களுக்கு அடுத்து நடிகர்களும் சிவாஜி இருக்கார், அவருக்கு பக்கத்தில் இருப்பது நான். இந்த வண்ணப்படம் யங்மங் சங் படத்துடைய படப்பிடிப்பு கும்பகோணத்தில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்டது. இதில் முதல்ல இருக்கவர் பிரபுதேவா என்பது உங்களுக்கு நல்லா தெரியும், அவருக்கு பக்கத்தில் நான் இருக்கேன். எங்கள் 2 பேருக்கு எதிர்க்க இருப்பவர் தான் ஸ்டில்ஸ் ரவி. கூலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு ஜோடியா நடிக்கிற நடிகை யாரு? அண்ட் அந்த திரைப்படத்துல எத்தனை பாடல்கள் இருக்கு? பாடல்களுடைய வரிகள்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜனுடைய உதவியாளரான விஷ்ணு எடவனும் அறிவும் கூலி திரைப்படத்துக்கான பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த படத்தில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்ற விவரம் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கின்ற நடிகைகளை பார்க்கும்போது ரஜினிக்கு அந்த படத்தில் ஜோடி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் இயக்குனர் பி வாசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நேரில் சந்திச்சு ஒரு கதை சொன்னதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அந்த காம்பினேஷன் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு வாலஜாபேட்லேருந்து தீபக் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இயக்குனர் வாசும் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். இயக்குனர் ராம் நடிகர் சிவாவனுடைய பறந்து போ திரைப்படம் ஜூலை வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா 7 கடல் 7 மலை திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சன் கேட்டிருக்காங்க. ராமனுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள 7 கடல் 7 மலை திரைப்படத்தை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக எப்படியாவது வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்ற முயற்சியில் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி இருக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பேட்ட திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் சசிகுமார் சார் இனி திரைப்படங்களை தயாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இயக்குனர் சசிகுமார் சார் இப்பெல்லாம் படங்களை தயாரிக்கிறது இல்லையான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. இனி திரைப்படங்களை தயாரிக்க வேண்டாம் அப்படின்ற முடிவில் சசிகுமார் இருந்த காலகட்டத்தில் தான் அப்படி ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் அவருக்கு ரஜினிகாந்த் சொன்னார். அன்றைக்கு சசிகுமார் இருந்த சூழ்நிலைக்கு அது சரியாக பொருந்தி விட்டது என்று சொல்லலாம். சார், இந்த புகைப்படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. இந்த வண்ணப்படம் மகளிர் மற்றும் படத்துடைய படப்பிடிப்புக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சத்யராஜும் வந்தபோது எடுக்கப்பட்ட வண்ணப்படம். சார், நடிகர் சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இந்த சர்ச்சைக்குரிய பாடல் இடம்பெறுமான்னு அம்பத்தூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சந்தானத்தினுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்திலே அந்த சர்ச்சைக்குரிய பாடல் நீக்கப்பட்டு விட்டதாக பத்திரிகையிலேயே செய்தி வந்துருச்சு. நீங்கள் பார்க்கலையா? உங்களுடைய நெருங்கிய நண்பரான உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு என்னைக்காவது அறிவுரை சொல்லியிருக்கீங்களான்னு சேலம்லேருந்து அன்பு கேட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடியதுன்னா அது அறிவுரை தான். அப்படி இருக்கும்போது நான் கமல்ஹாசனுக்கு அறிவுரை சொல்லாமல் இருப்பேனா? புன்னை மன்னன் படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது நான் டைரக்ஷனில் தீவிரமாக இறங்கிடலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார் கமல்ஹாசன். இப்போ பல திரைப்படங்கள் நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க, அதனால் இப்போ நீங்கள் டைரக்ஷனுக்கு போகிறது சரி அப்படின்னு எனக்கு தோணலை. உங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷனில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி தான் நீங்கள் இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கமல்ஹாசன் நான் சொன்னேன். அந்த காலகட்டத்தில் என்னுடைய யோசனையை முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் டைரக்ஷனில் ஈடுபடுவதை அவர் கொஞ்சம் ஒத்தி வைத்தார். இதை பற்றி நினைத்தாலே நீக்கும் படத்துடைய மறு வெளியீட்டின் போது நான் அந்த மேடையிலேயே பேசினேன். அன்றைக்கி இப்போ நீங்கள் டைரக்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம்னு நான் கமல்ஹாசனுக்கு அறிவுரை சொன்னது உண்மை தான். ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல டைரக்டரை அன்றைக்கி படம் டைரக்ட் பண்ண விடாமல் தடுத்துட்டேன் அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த மேடையிலே நான் குறிப்பிட்டேன். திருப்பூர் சுப்பிரமணியம் சார், ஓடிடி ரிலீஸ் எல்லாம் 8 வாரங்களுக்கு பிறகு நடந்தாதான் அது சரியா இருக்கும், தியேட்டர்ல பெரிய வரவேற்பு இருக்கும்னு சொல்றாரு. ஆனா இப்போல்லாம் ஹெச்டி பிரிண்ட் 2 வாரங்கள்லயே வெளியாகிறது. முதல்ல இந்த பைரசி லீக்கை தடுத்தாதான் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்றது சாத்தியமாகும். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு நியாயமான விஷயம். பைரசிக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் அரசாங்கம் இதில் தீவிரமாக இறங்க வேண்டும். அதற்கு மத்திய அரசு தன்னுடைய முழு ஆதரவை தரணும். அப்போ தான் பைரசி தடுக்கப்படும். அடுத்து இன்று ஒரு தகவல். நாம் 2 பேரும் எந்த காலகட்டத்திலையும் பிரியவே கூடாது, ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று கோவை மாரியம்மன் கோயிலில் சத்தியம் செய்துவிட்டு திரைப்படத்துக்கு இசையமைக்க தொடங்கிய இரட்டையர்கள் தான் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனும் TK ராமமூர்த்தியும். அப்படி சத்தியம் செய்துவிட்டு சங்கீத ராஜ்யத்தை தொடங்கிய அவருடைய நட்பிலே முதல் கீறலை ஏற்படுத்தியதுன்னா அது சர்வர் சுந்தரம் படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி. அந்த படத்தில் அவளுக்கு என்ன அழகிய முகம் என்று தொடங்கும் ஒரு பாடல் காட்சி இடம்பெற்றிருந்தது. அந்த பாடல் காட்சியிலே கொஞ்சம் புதுமையை புகுத்தலாம் அப்படின்னு விரும்பி அந்த படத்தினுடைய இயக்குநர்கள் இந்த பாடல் எப்படி பதிவாகிறது, பின்னால் எப்படி அந்த பாடல்
படமாக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. அந்த பாடல் பதிவானதை காட்டும்போது எம்எஸ் விஸ்வநாதன் கோட்டு சுட்டுலாம் போட்டுக்கிட்டு அந்த பாடல் காட்சியை கண்டக்ட் செய்வதைப் போல படமாக்கி இருந்தார் கிருஷ்ணன் பஞ்ச். அந்த பாடல் காட்சியை பார்த்த உடனே டி.கே. ராமமூர்த்திக்கு சுருக்கென்றது. அந்த படத்துக்கு நாமளும் தானே இசையமைச்சிருக்கோம், நாம் இல்லாமல் இவர் மட்டும் கண்டக்ட் பண்ணார்னா இவர் தனியாக இசையமைச்சதா இல்லை ரசிகர்கள் நினைத்து கொள்வார்கள் என்பது தான் அவர் மனதிலே ஏற்பட்ட வருத்தம். ஒன்றா சேர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற 2 பேரில் ஒருத்தர்கிட்ட இப்படி ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் சினிமாவில் மற்றவங்களாம் சும்மா விடுவாங்களா? தினமும் அதை பற்றி பேசி பேசி ஒரு சிறு புண்ணாக இருந்ததை மிகப்பெரிய ரணமாக ஆக்கினார்கள் திரையுலக நண்பர்கள் சிலர். அதன் காரணமாகத்தான் ஒரு நாள் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட நான் இனிமேல் தனியாக இசையமைக்கலான் இருக்கேன் அப்படின்னு டி.கே. ராமமூர்த்தி சொல்ல நேர்ந்தது. அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் நாம் என்ன சொன்னாலும் ராமமூர்த்தி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தெரிந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிவு நீண்ட நாள் நீடிக்காது, நிச்சயமாக டி.கே. ராமமூர்த்தி ஒரு காலகட்டத்தில் நம்மோடு இணைவார் அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதனுக்கு தெரிந்திருக்க வேண்டுமோ என்னவோ. அன்றைக்கு சரி நீங்கள் தனியாக இசையமைக்கிறதா இருந்தால் இசையமைத்துக் கொள்ளுங்கள் என்று ராமமூர்த்தியிடம் அவர் கூறிவிட்டார். நடிகர்களும் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த பணம் திரைப்படத்திலே தொடங்கிய அவருடைய இசைப்பயணத்தினுடைய முதல் பாகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த 1001 திரைப்படத்தோடு முடிவுக்கு வந்தது. தமிழில் பல படங்கள் நடித்தாலும் முக்கியமான கதாநாயகர்களோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலை. நான் வந்த பீரியட் எப்படி ஆயிடுச்சுனாக்கா, ஹீரோயினே கிளாமர் பண்ணணும், ஸ்விம்மிங் காஸ்டியூம் வாங்க உடனே நோன்றும். இன்ஃபேக்ட் ரசிகன் படத்தில் நான் தான் ஹீரோயின். உங்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ஆம்பளைங்கள ராசி இல்லைன்னு சொல்லணும், ஃப்ராங்காக சொல்ல போனேன். எல்லாத்த விட எனக்கு சிமிலராக எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் நடந்தது என்னன்னாக்கா, புருஷனுக்கு மற்ற பொண்ணுங்களை பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட். மொழி வேறுபாடு இல்லாமல் மொத்தமாக திரையுலகத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு பல பேட்டிகளில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் திரும்பினாலே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தவொடனே கேட்பாங்க, மேடம் இது ஒரு ஆளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி பிரச்சனைகள் மெஜாரிட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆமாம், அதுலேருந்து மீண்டு வந்த சில கேரக்டர்ஸ் ஹூம் அவர் ஐ நோ பர்சனலி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.